ஹே காய்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மேடம் குக்ஸ் அ லாட். நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ஃபேவரட் ரெசிபியான சிக்கன் ஸ்ட்ரைப்ஸ், அதுவும் KFC ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. இனிமே நம்ம வீட்டிலேயே இந்த மாதிரி நல்ல நல்ல ரெசிபீஸை ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணலாங்க. எல்லோரும் வீட்டில் பத்திரமா சேஃபாக இருங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். போன்லெஸ் சிக்கன் பிரெஸ்ட் பீஸை 1/2 kg எடுத்துக்கோங்க. இப்போது சிக்கனை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி மீட் ஹேமர் இல்லைன்னா ஏதாச்சும் ஹெவியாக இருக்கிற பொருள் சிக்கனை இந்த மாதிரி லூசன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சிக்கனோட மசாலெல்லாம் பிரேக் ஆகி உங்களுக்கு சிக்கன் நல்லா ஜூஸியாக இருக்குங்க ஸ்ட்ரைப்ஸ் சாப்பிடும்போது. உங்களுக்கு பிடிச்ச சைஸில் சிக்கனை ஸ்ட்ரைப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே சின்ன சின்ன ஸ்ட்ரைப்ஸஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். 1/2 kg சிக்கனை இப்போது ஸ்ட்ரைப்ஸாக கட் பண்ணி எடுத்து ஒரு பவுலில் வச்சுருக்கேங்க. இப்போது இதுக்கு ஒரு மேரினேஷன் பண்ணிக்கலாம். இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு, ரெட் பாப்ரிக்கா பவுடரை போட்டுக்கோங்க. ரெட் பாப்ரிக்கா பவுடர் இல்லைன்னா பரவாயில்லைங்க, நீங்கள் நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ரெட் சில்லி பவுடரை கூட யூஸ் பண்ணலாம். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் கார்லிக் பவுடர் அதாவது பூண்டு பொடி, 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் பவுடர் அதாவது இஞ்சி பொடி, கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே 1 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துருக்கேங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணி சிக்கனோட கலந்து எடுத்துக்கோங்க. அரை கேஜி சிக்கனுக்கு ஒரு முட்டை போதுங்க. இப்போ ஒரு முட்டையை பீட் பண்ணி எடுத்து இந்த மேரினேட் பண்ண சிக்கனில் ஆட் பண்ண போகிறோம். கால் கப் அளவு மோர் எடுத்துருக்குங்க. அந்த மோரை இப்போ ஆட் பண்ண போகிறோங்க. நம்ம மோர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மேரினேட் பண்ணி எடுத்துக்கிட்ட சிக்கனை 2 மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கலாங்க. பாருங்கள், சிக்கன் எவ்வளோ நல்லா 2 மணி நேரமாக ஊறி வந்திருக்கு. வாங்க அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். அகலமான ஒரு பவுலில் 1/2 கப் மைதா மாவு சேர்த்துருக்காங்க. இதில் 1/2 கப் கார்ன்ஃப்ளோர், 3/4 டீஸ்பூன் அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் பாப்ரிக்கா பவுடர், 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி, 1/2 டீஸ்பூன் பூண்டு பொடி, அப்புறம் ஒரிகானோ சீசனிங் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது மேரினேட் பண்ண சிக்கனை ஒன்றா எடுத்து இந்த மாவில் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாங்க. முதல்ல நார்மலாக கோட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாவோட. அதுக்கப்புறம் ஒரு டைட்டான கோட்டை கொடுத்து நீங்கள் இந்த சிக்கன் ஸ்ட்ரைப்ஸை ஷேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த KFC சிக்கன் ஸ்ட்ரைப்ஸோட டெக்ஸ்சர் கிடைக்குங்க. இதே மாதிரி எல்லா சிக்கன் பீசஸையும் இந்த மாவில் நல்லா டைட் கோட் பண்ணி ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க. சிக்கன் ஸ்ட்ரைப்ஸ் எல்லாம் இப்போ டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குங்க. மிதமான சூட்டில் இருக்கிற எண்ணெயில் இப்போ ஒரு சிக்கன் ஸ்ட்ரைப்ஸாக போட போகிறோங்க.
ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆயிருக்குங்க. இப்போ திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். என்னென்னா சிக்கன் ஸ்ட்ரைப்ஸை எண்ணெயிலேருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணுங்க. அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் ஸ்ட்ரைப்ஸை எண்ணெயிலேருந்து எடுக்க போகிறோம். அவ்வளோதாங்க. இப்போது கிறிஸ்பியான சிக்கன் ஸ்ட்ரைப்ஸ், அதுவும் KFC ஸ்டைல்லையே ரெடியாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேங்க. வாங்க இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டிப், நம்ம சிக்கனை டெண்டரைஸ் பண்ணுறதுக்கு தயிர் இல்லைன்னா மோரை சேர்ப்போம். அதே மாதிரி மட்டனை டெண்டரைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக பப்பாயா, அதுவும் ரா பப்பாயா பேஸ்ட்டை நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் மட்டனை யூஸ் பண்ணிங்கன்னா மட்டன் நல்லா சாஃப்டாக குக் ஆகி வருங்க. இந்த டிப் உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேங்க. ஹாப்பி குக்கிங் அண்ட் ஹாப்பி ஈட்டிங் வித் மேடம் குக்ஸ் அ லாட். தேங்க்யூ.